அதில் ஒரு கதை இருந்தது. அந்த கதையில் பல பாகங்கள் இருந்தது. ஒரு கதை மாதிரி உங்களுக்கு அது விளங்க தொடங்கும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ். நான் கடந்த 20 வருடங்களாக GCSE மற்றும் A-level ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிப்பித்து வருகின்றேன். இந்த தொடரின் மூலம் உங்கள் கற்கைகளை இலகுவாக்க சில வழிமுறைகளை நான் உங்களுடன் பகிர்ந்து வருகின்றேன். இதற்கு முந்தைய பகுதியில் கற்றலும் மீட்டலும் அலகு 1 என்ற பகுதியில் நீங்கள் படித்தவற்றை எவ்வாறு இலகுவாக மீட்டல் செய்வது என்பதற்கான 2 டெக்னிக்ஸை பார்த்தோம். இந்த பதிவில் மேலதிகமாக 2 முக்கியமான டெக்னிக்ஸை பார்ப்போம். நீங்கள் ஒரு படம் பார்க்கிறீர்கள், ஒரு மூவி பார்க்கிறீர்கள். மறுநாள் நீங்கள் பார்த்த படத்தை முழுமையாக உங்கள் நண்பர்களிடம் ஒப்பிக்கின்றீர்கள். திரும்ப கதையை சொல்கிறீர்கள் முழுமையாக. அது எவ்வாறு சாத்தியம்? நீங்கள் அந்த படத்தை பார்க்கும் பொழுது அதை மனனம் செய்தீர்களா? இல்லையே. அப்போ என்ன நடந்தது? அதில் ஒரு கதை இருந்தது. அந்த கதையில் பல பாகங்கள் இருந்தது. அந்த பாகங்களுக்கு ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க. அந்த படம் முழுக்க உங்களுக்கு ஞாபகமாக இருந்தது. தொடர்பு படுத்தி கற்றல், மைண்ட் மேப்பிங். நீங்கள் படிக்கின்ற விடயங்களை தொடர்பு படுத்தீர்களானால் ஒரு படத்தின் கதை எவ்வாறு ஞாபகம் இருக்கிறதோ அதே போல் நீங்கள் படித்த விடயங்களும் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கும். இந்த தொடர்பு படுத்தி கற்றல், இந்த மைண்ட் மேப்பிங் டெக்னிக்கை பல வழிகளில் செய்யலாம். அதில் ஒரு வழியை பார்ப்போம். விஞ்ஞானம் கற்கும் மாணவர்களுக்கு தெரியும், எம்மை சுற்றி நடக்கின்ற அன்றாட நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் நீங்கள் படித்த விஞ்ஞானத்தை பார்க்கலாம். ஓகே, ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். தண்ணீரை கொதிக்க வைக்கின்றீர்கள், அது நீராவியாக மாறுகின்றது. திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுகின்றது. அப்படி திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுவதற்கு நீங்கள் வெப்பத்தை வழங்க வேண்டும். அப்பொழுது அந்த நீர் நீங்கள் வழங்கிய வெப்பத்தை உறிஞ்சி நீராவியாக மாறுகின்றது. இது கெமிஸ்ட்ரி. நான் எமது உடல் வெப்பம் உயரும் பொழுது எமது உடல் வியர்க்கின்றது. அந்த வியர்வை ஆவியாகின்றது. திரவ நிலையில் உள்ள வியர்வை நீராவியாக மாறுகின்றது. அப்படி மாறுவதற்கு எமது உடல் அந்த வெப்பத்தை வழங்குகின்றது. ஸோ திரவ நிலையில் உள்ள வியர்வை எமது உடலிலிருந்து வெப்பத்தை உறிஞ்சி நீராவியாக மாறுவதால் எமது உடல் வெப்பநிலை குறைகின்றது. இது பயாலஜி. திஸ் இஸ் மைண்ட் மேப்பிங். நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரியில் படித்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை, ஒரு ஸ்டேட் சேஞ்ச் நடக்கின்ற ஒரு விடயத்தை நமது உடலில் நடக்கின்ற ஒரு பயாலஜிக்கல் ப்ரோசஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கின்றீர்கள். ஒரு கதை மாதிரி உங்களுக்கு அது விளங்க தொடங்கும். இதைத்தான் நாங்கள் மைண்ட் மேப்பிங், தொடர்பு படுத்தி கற்றல் என்று சொல்வோம். இப்படி செய்யும் பொழுது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் நீங்கள் சிந்திக்க தொடங்குகிறீர்கள். யோசித்து பாருங்கள். நமது உடல் வியர்க்கும் பொழுது அந்த வியர்வையை நாங்கள் துடைத்தோமானால் அந்த வியர்வை தனது தொழிலை செய்ய விடாமல் நாங்கள் தடுக்கின்றோம். ஏனெனில் அந்த வியர்வை ஆவியாகும் பொழுதுதான் நமது உடல் வெப்பம் குறைகின்றது. அப்படி நாங்கள் ஆவியாக விடாமல் துடைத்து விட்டோமானால் நமது உடல் வெப்பநிலை குறைவடையும் சந்தர்ப்பத்தை இழக்கின்றது. இப்பொழுது நீங்கள் சிந்திக்க தொடங்குகிறீர்கள். மைண்ட் மேப்பிங், தொடர்பு படுத்தி படிக்கும் பொழுது உங்கள் சிந்தனை திறனும் அதிகரிக்கின்றது. இவ்வாறு நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் படித்த விடயங்கள் எல்லாவற்றையும் தொடர்பு படித்தீர்களானால் நீங்கள் படித்தவை எல்லாம் ஒரு கதை போல உங்கள் மனதில் பதிந்துவிடும். உங்களுக்கு ஒரு குரல் வரி ஞாபகம் இருக்கும். கற்றனை தூறும் அறிவு. நீங்கள் முயற்சி செய்து கற்கும் அளவிற்கே உங்கள் அறிவும் வளர்ந்து கொண்டே போகும். இதில் 2வது டெக்னிக், கற்பித்தல் மூலம் கற்றல், பியர் டீச்சிங் என்று சொல்வார்கள். நீங்கள் படித்தவற்றை உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உங்கள் வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்களுக்கோ நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அல்லது உங்கள் வீட்டில் உள்ள தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் கற்றவற்றை இன்னொருவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் நீங்கள் கற்ற கல்வி முழுமை அடைகின்றது. அது மட்டுமல்ல, நீங்கள் படித்தவற்றில் மேலும் உங்களுக்கு தெளிவு பிறக்கின்றது. அத்துடன் நீங்கள் கற்றவற்றை ஒரு நேரம் ஒதுக்கி நீங்கள் இன்னொருக்கா படிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகின்றது. உங்களுக்கு நேரமும் மிச்சமாகின்றது. எண்ணுபவர்களுக்கு நீங்கள் சொல்லியும் கொடுக்கின்றீர்கள். இந்த தொடரின் மூலம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்ற விடயங்கள் எல்லாம் அறிவுரைகளோ புத்திமதிகளோ அல்ல, வெறும் ஆலோசனைகளே. எனது அனுபவத்தில் நான் கண்ட விடயங்களை என்னுடன் எடுத்து செல்லாமல் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான். அடுத்த முறை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.